அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீ போ வா காண்க. மீ போ வா HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 6வது கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 340 மற்றும் 412. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குரிய மீ போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எந்த முறையை பயன்படுத்த சொல்கிறாங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் முறை. ஸோ யூக்ளிடின் வகுத்தல் முறைக்கான ஃபார்முலா என்னது? A = BQ + R. ஏன்றது வகுபடும் எண், பின்றது வகுத்தி, Q அப்படின்றது ஈவு, ஆறுன்றது மீதி. ஓகேங்களா? ஸோ இதற்குரிய ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுன்ற வேல்யூ, அதாவது மீதி 0 இல்லைன்னா 0வை விட பெருசாக இருக்கணும், பியை விட வகுத்தியை விட சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ரூலு. ரெண்டாவது, ஏ மதிப்பு வகுபடும் எண் வகுத்தியை விட என்னவாக இருக்கணுங்க? பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? A > B. சரி, இப்போ 340 412 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இரண்டு எண்ணில் எது பெரிய எண்? 412. ஸோ இந்த 412 தான் A. அடுத்தது Bன்றது 340. ஸோ இப்போ 412ஆல் 340ஆல் நான் வகுக்க போகிறேன். ஸோ நமக்கே தெரியும் 412ல் ஒரே ஒரு 340 தான் இருக்குது. ஸோ அதை போட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் என்ன வருங்க? 2, 1ல் 4 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கினா 11, 11ல் 4 போயிடுச்சுன்னா 7. ஓகேங்களா? ஸோ அப்போ Q 1 ப்ளஸ் R 72. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த வகுத்தி வகுபடும் எண்ணாக மாறும். வகுத்தி என்னவா மாறுங்க? வகுபடும் எண்ணாக மாறும். மீதி வகுத்தியாக மாறும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ 340 எதால் வகுக்க போகிறேன்? 72ஆல் வகுக்க போகிறேன். ஸோ இப்போ 340ல் எத்தனை 72 இருக்குது அப்படின்னா 472 இருக்குது. இப்போ 472 என்ன வருதுங்க? 288. ஓகேங்களா? ஸோ இப்போ 340ல் 288 மைனஸ் பண்ணால் என்ன வருது? 52. அப்போ எத்தனை தடவை பெருக்கணும்? 4 தடவை. மீதி என்ன கிடைச்சிது? 52. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வகுத்தி வகுபடும் எண்ணா போயிடும். ஸோ அப்போ இங்கே வந்துடும் 72. மீதி வகுத்தியாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 72ல் எத்தனை 52 இருக்கும்? ஒரு 52 இருக்கும். அப்போ மீதி 20. ஓகேங்களா? ஸோ 52க்கு பக்கத்தில் 1 போட்டுக்கோங்க. மீதி 20. அடுத்த ஸ்டெப்பு 52 வெளியே வந்துடும், 20 இங்கே வந்துடும். அப்போ 52 = 20. ஸோ 52ல் எத்தனை 20 இருக்கும்? 2 20 இருக்கும். எத்தனை 20 இருக்கும்? 2. அப்போ 2 20 40, மீதி 12. ஸோ இது எது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க? கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இப்போ இந்த 20 எங்கே வந்துடும்? வகுபடும் என்ன மாறிடும். இந்த 12 வகுத்தியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 20ல் எத்தனை 12 இருக்குது? ஒரே ஒரு 12 இருக்குது. அப்போ போக மீதி 8. இப்போ திரும்ப அடுத்த ஸ்டெப்பு 12 = 8. அப்போ 12ல் எத்தனை 8 இருக்குங்க? ஒரே ஒரு 8 தான் இருக்கும். ஸோ மீதி 4. திரும்பவும்
8 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4 2 8, மீதி என்ன வந்துருச்சுங்க 0. இந்த மீதி வந்து 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க, யூக்ளின் தேற்றம் முறையை பயன்படுத்தி போட்டுகிட்டே வந்துட்டுருக்கணும். ஓகேங்களா? 0 வந்துருச்சுன்னா இந்த வகுத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வகுத்தி தான் நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம், மீ போ வா. இந்த வகுத்தியை தான் நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம், மீ போ வா. அப்போ 340 மற்றும் 412 மீ போ வா, மீ பெரும் பொது வகுத்தி என்னதுங்க 4. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சப்டிவிஷன் போகலாம். 867 மற்றும் 255. ஓகேங்களா? ஸோ இதற்கு HCF மீ போ வா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எந்த முறையை பயன்படுத்தி, யூக்ளிடின். ஸோ அப்போ யூக்ளினுடைய தியரம் என்னது, A = BQ + R. இதில் ஏன்றது பெரிய எண்ணை எடுத்துக்கணும். ஸோ அப்போ 867, பின்றது 255. இப்போ இந்த 867 நம்ம என்ன பண்ண போகிறோங்க, 255ஆல் வகுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ 867 எத்தனை 255 இருக்கும், 3. ஸோ 3ஆல் பெருக்கும்போது என்ன வரும், 765, மீதி 102. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஈவு தான் Q. ஸோ இங்கே 3 போட்டுக்கிட்டேன், மீதி எவ்வளோ வந்திருக்கு, 102. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 255 வகுத்தி வகுபடும் என்ன மாறும், மீதி வந்து வகுத்தியாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 255ல் எத்தனை 102 இருக்கும், 2 102 இருக்கும். ஸோ 2 102 பெருக்குனா 204, மைனஸ் பண்ணால் 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 5, அவ்வளோதான் 51. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும், 102 வெளியே வந்துடும், 51 வகுத்தியாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கே தெரியும் 102ல் எத்தனை 51 இருக்கும், 2 51 இருக்கும், மீதி என்ன வரும், 0 வரும். ஓகேங்களா? பாருங்கள், 102ல் 2 51, 102, மீதி என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ 867 255 மீ போ வா என்ன வரும், கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், 51. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு சம். 10,224 மற்றும் 9,648 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூக்ளின் தியரம் எழுதிக்கலாம். A = BQ + R. தென் A வந்து பெரிய எண், அப்போ 10,224 எழுதிட்டேன். பி வகுத்தி வந்து 9,648 எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 10,224ல் எத்தனை 9,648 இருக்கும், நமக்கே தெரியும். எத்தனை இருக்கும், ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதை மைனஸ் பண்ணால் என்ன வருங்க, 576. ஸோ அப்போ ஈவு எழுதிட்டேன், மீதி வந்து 576, 6க்கு பதில் எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு என்ன வரும், 9,648 = 576. ஸோ அப்போ 9,648ல் எத்தனை 576 இருக்கும், ஃபஸ்ட்டு இந்த 964ல் ஒரு 576 இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் பண்ணால் 3,888. ஓகேங்களா?
ஸோ இதில் 6576 வந்து என்ன வருதுங்க 3456. அப்போ மீதி என்ன வருது 432. அப்போ Q வந்து 16, R வந்து 432. அடுத்த ஸ்டெப்பு 576 வெளியே வருங்களா, 432 வகுத்தியாக மாறுமா? அப்போ 576ல் எத்தனை 432 இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும். மீதி என்ன வரும் 144. ஸோ இப்போ 432 வெளியே வந்துருமா, 144 வகுத்தியாக மாறுமா? ஸோ 432ல் எத்தனை 144 இருக்கும்? 3 144 இருக்கும். மீதி என்ன வருங்க 0 வரும். மீதி என்ன வரும் 0 வரும். அப்போ இதனுடைய HCF என்னதுங்க மீ போவா 10224 மற்றும் 9648 மீ போவா ஈக்குவல் டு 144 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து லாஸ்ட் சம்மு 6th சம்மில் லாஸ்ட் சப்டிவிஷன் 84 90 120 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் பார்த்த எல்லா கணக்குமே வந்து 2 எண்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 எண்கள் கொடுக்கும்போது கடைசி 2 சிறிய எண்ணை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் மிகச்சிறிய எண் 2 மிகச்சிறிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 84 90. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு HCF மீப்போவா கண்டுபிடிச்சி வர மீப்போவாவோட அடுத்த மிகப்பெரிய எண்ணை நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபைனலாக என்ன வரணுங்க மீதி 0 வர வரைக்கும் யூக்ளின் தியரத்தில் நம்ம இந்த கணக்கை போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 84க்கும் 90க்கும் பார்த்தீங்க அப்படின்னா A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. ஏன்றது 90, Bன்றது 84. அப்போ Q என்ன ஒரு 90ல் ஒரே ஒரு 84 தான் இருக்கும். அப்போ 90ல் 84 போயிடுச்சுன்னா மீதி 6. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 84 R இங்கே வந்துடும். அப்போ 84ல் எத்தனை 6 இருக்குங்க 14 R இருக்குது. எத்தனை R இருக்குது 14 R இருக்குது. மீதி 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 84 90 HCF என்னது மீ போவா 6. ஓகேங்களா? ஸோ இந்த 6 இந்த 120 நம்ம வச்சு போட போகிறோம். இப்போ 120 எழுதிட்டேன். A Bக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம் 6. ஸோ 6 போட்டாச்சு. அப்போ 6னா 1 6 6 12 0 போட்டுக்கலாம். அப்போ 20. தென் 120 இங்கே என்ன வந்துடுங்க மீதி வந்து 0 வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதனுடைய HCF என்னதுங்க 84 90 120 மீ போவா ஈக்குவல் டு 6. சரிங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.